நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். பயம் என்கிற உணர்வு, ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஃபீலிங் ஆஃப் ஃபியர்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மள பல பேருக்கு பல காரணமாக இருப்பது உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு சிலருக்கு சொன்னோம்னாக்கா, எதிர்காலத்த பத்தின பயம் இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்த பத்தின பயம் இருக்கும். பலருக்கு மரண பயம் கூட இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா, நமக்கு ஏதாவது எதிர்காலத்துல பெரிய வியாதி எதனா வந்துருமா? இல்ல நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க நிம்மதியான வாழ்க்கை இப்படியே நமக்கு நிலைக்குமா? இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். பல விதமான பயங்கள் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு பயம் நம்ம மனசுல வந்துடுச்சுன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய இழந்துடுவோம். மாறாக எப்போதுமே ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கைய வாழத் தொடங்கிடுவோம். அப்படி இருக்கும்போது, இந்த பயத்திலிருந்து விடுபட ஒரு சிறந்த வழிய தான் நாம இந்த கதை மூலியமா கேட்டு தெரிந்துக்க போறோம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு நகரத்துல பார்த்தோம்னா, ஷியாம் என்கிற பேர் கொண்ட ஒரு வாலிபர் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தாராம். வாழ்க்கைக்கு தேவையான ஓரளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு குடும்பம், உறவு இப்படின்னு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாராம். ஆனா அவரால வாழ்க்கைய சந்தோஷமாவும், நிம்மதியாவும் வாழ முடியாதாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவர் மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்த பத்தி நினைச்சு நினைச்சே எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாராம். அதனால வாழ்க்கையில அவரு சந்தோஷத்தையும், ஆனந்தத்தையும் இழந்து இருந்தாராம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, சொந்தக்காரங்கலாம் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி சமாதானம் செய்ய முயற்சி செய்தார்களாம். ஆனாலும் அவரால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையாம். அவரு அப்படியே பயந்துகிட்டே தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வியாபார நிமித்தமாக ஒரு முறை வெளிநாட்டுக்கு கப்பலில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில வந்ததாம். ஒரு வாரத்துக்கு முன்பே இத பத்தின பலவிதமான பய உணர்வு அவர் மனசுல ஓட ஆரம்பிச்சுக்கிச்சாம். அதாவது நாம பத்திரமா வெளிநாட்டுக்கு கப்பல்ல போய் சேருவோமா? பாதி வழியில கப்பலுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, நடுக்கடல்ல எதனா விபத்து ஏற்பட்டதுன்னா என்ன நடக்கும்? இப்படிப்பட்டன பல விதமான உணர்வுகள் அவர் மனசுல ஓடிக்கொண்டே இருந்ததாம். வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய அந்த நாளும் வந்ததாம். வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு மனசுல ஒரு பெரிய பாரத்துடனும் பயத்துடனும் கப்பல்ல ஷியாமும் போய் ஏறினாராம். கப்பலும் அங்க இருந்த பயணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நடுக்கடல்ல பயணிக்க தொடங்கிச்சான். கப்பல் நடுக்கடலில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு சிறு புயல் ஒன்று உருவானதாம். அதை பார்த்த உடனே ஷியாம் ரொம்பவும் பயந்து போனாராம். அவரால பயத்தை அடக்கவே முடியலையாம். சத்தம் போட்டு கத்த தொடங்கினாராம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த கப்பலால நிச்சயமா கரை போய் சேரவே முடியாது. நம்ம எல்லாரும் இந்த புயல்ல சிக்கிட்டோம். கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விபத்து நடக்க போகுது. எல்லாருமே இந்த கடல்ல மூழ்கி சாக போறோம் அப்படின்னு ரொம்பவும் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு கத்த ஆரம்பிச்சாராம். அவர் கத்துறத பார்த்து பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் சில மக்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்களாம். இதெல்லாம் தூரத்துல இருந்து நின்னு அந்த கப்பலுடைய கேப்டன் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவர் பக்கத்துல வந்து எல்லாத்தையும் விசாரிச்சாராம். ஷியாம் கத்துறத தெரிஞ்சுக்கிட்டாராம். ஷியாமை பார்த்து சொன்னாராம், இந்த மாதிரி சின்ன சின்ன புயல் கடலுக்குள்ள வந்து போடுறது சர்வ சாதாரணம். இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்க மனசுல இருக்கிற பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா அமைதியா உட்காருங்க. நிச்சயமா நீங்க அமைதியா பாதுகாப்பா கரைக்கு போய் சேரலாம் அப்படின்னு ஒரு சமாதானத்தை சொன்னாராம். அதையெல்லாம் ஷியாமால ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம். மீண்டும் மீண்டும் அதே போல கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாராம். இதை கொஞ்ச நேரம் கவனித்து கொண்டிருந்த கப்பலுடைய கேப்டன் என்ன பண்ணாராம், அந்த கப்பல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாட்களை கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு ஷியாம தூக்கி நடுக்கடல்ல வீசுங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே கப்பல்ல வேலை செய்யற பணியாட்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்ததாம். கொஞ்ச நேரம் தயக்கத்தோட நின்னாங்களாம். ஆனா மறுபடியும் கேப்டன் சொன்னாராம், நான் சொல்ற ஆர்டரை நீங்க கேட்கணும், இல்லைன்னா உங்களை வேலையில இருந்து எடுத்துருவேன். இந்த நபரை தூக்கி நடுக்கடல்ல வீசுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்களாலையும் மறுக்க முடியலையா. அந்த வேலை செய்யறவங்க ஷியாமை தூக்கி நடுக்கடல்ல வீசிட்டாங்களாம். நடுக்கடல்ல போய் விழுந்த உடனே ஷியாம கேட்கவா வேணும், ஏற்கனவே பயந்த ஆசாமி ரொம்ப ஜோர் ஜோரா கைய கால போட்டு கத்த ஆரம்பிச்சாராம், என்னை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு. அந்த நடுக்கடலை பார்த்த உடனே அப்பதான் அவருக்கு மரண பயம் பக்கத்திலே இருக்கிறது தெரிஞ்சுதான். நினைச்சாராம், இனிமேல் நம்மளால பிழைக்கவே முடியாது, இன்னைக்கு நமக்கு கடைசி நாள், இத்தோட நம்ம கதை முடிஞ்சுது. இருந்தாலும் கைய காலை அடைச்சு ஜோர் ஜோரா கத்திட்டு இருந்தாராம், தயவு செய்து என்னை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கோன்னு. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் கேப்டனை ரொம்ப ஆச்சரியத்துடன் பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஏற்கனவே அந்த நபர் பயந்து போய் கத்திட்டு இருந்தாரு. இந்த கேப்டன்னா இந்த மாதிரி கப்பல்ல இருந்து அந்த நபர் தூக்கி கடல்ல போட்டுட்டாரு, அவர் நிலைமை என்ன ஆகும், அவர் இறந்தெல்லாம் போவாரு அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கைய காலை அசைச்சு அவர் முழுகிற நேரம் வரும்போது கேப்டன் அந்த பணியாட்களை பார்த்து சொன்னாராம், இப்ப நீங்க போய் அந்த நபர் கப்பலுக்கு மீண்டும் தூக்கிட்டு வாங்கன்னு. அந்த பணியாட்கள் கடலுக்குள்ள குச்சி போய் ஷியாம பத்திரமா தூக்கிட்டு வந்து கப்பல்ல உட்கார வச்சாங்களாம். கப்பலுக்கு வந்து சேர்ந்த உடனே ஷியாமுக்கு பெரும் மூச்சு வந்துதான், உயிர் வந்துதான். அப்பதான் ஷியாமுக்கு புரிஞ்சுதான், இந்த கப்பல் எவ்வளவு ஒரு பாதுகாப்பான இடம், கடல் தான் ரொம்ப ஆபத்தான இடம். அதை புரியாம நம்ம இந்த கப்பல்ல உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய பயத்தை வெளிப்படுத்திருந்தோம். அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களையும் பயமுறுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு,
கப்பல் தான் பாதுகாப்பான இடம். நிச்சயமா நம்ம பாதுகாப்பா அந்த கரைக்கு போய் சேர்ந்துருவோம். வெளிநாட்டுக்கு நம்ம போய் இறங்கிடுவோம். அதனால நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு அதுக்கப்புறம் ஷியாம் ஒரு வார்த்தையும் பேசலையாம். ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டாராம். பக்கத்துல இருக்கவங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம், இந்த கேப்டன் எதுக்காக இந்த மாதிரி செய்தாருன்னு. அப்பதான் ஷியாமுக்கும் புரிஞ்சுதான், பயம் என்கிற உணர்வு அதை சந்திக்கிற வரைக்கும் தான். அதை சந்திச்ச பிறகு அந்த பயம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. அதை சந்திக்காத வரைக்கும் தான் அது நமக்கு பெரிய பயமாவே தெரியுது. அந்த கடல்ல போய் விழுந்துருவோம், கடல்ல விழுந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம இறந்து போயிடுவோமேன்ற ஒரு எண்ணம் தான் என் மனசுல இருந்தது. ஆனா கடலுக்குள்ள விழுந்தா கூட நம்மளால தப்பிக்க முடியும்ன்ற ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைச்ச பிறகு அந்த பயம் நம்ம மனசை விட்டு போயிடுது. அதே போலதான் வாழ்க்கையில வர எல்லா பயமும் போல இருக்கு. அதை நம்ம கற்பனையில பெருசாக்கி பயந்துட்டு இருக்கோம். அதை நம்ம சந்திச்சிட்டோம்னா அந்த பயம் நம்ம மனசுல இருக்காதுன்னு ஷியாம் புரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் கப்பல்ல அமைதியா உட்காந்துக்கிட்டாராம். மற்ற பயணிகளோட ரொம்ப நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வெளிநாட்டுக்கு போய் இறங்கி தன்னுடைய வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு மாறின ஒரு புது மனுஷனா தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம். இப்படிதான் நண்பர்களே, பயம் என்கிற உணர்வு நம்மளுடைய ஒரு பெரிய கற்பனை தான். சிறிய விஷயங்களை கூட நம்ம பெரியதாக கற்பனை செய்து அதை கண்டு பயந்து கொண்டே இருப்போம். அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்த பிறகுதான் நமக்கு புரியும், நாம பயந்த அளவுக்கு ஒன்றும் அந்த விஷயம் பயங்கரமானதோ இல்லை நம்மள ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு. நண்பர்களே, இது எல்லா பயத்துக்குமே பொருந்தும். சின்ன விஷயத்துல இருந்து மனித வாழ்க்கையில நிகழக்கூடிய பெரிய துயரம், அதாவது மரணம் வரை, அது நம்ம கிட்ட வரும் வரை, நம்ம நெருக்கத்துல வர வரைக்கும் அதை கண்டு நமக்கு பயம் இருக்கும். அதை நம்ம பெரிய அளவுல நினைச்சு பயந்துட்டு இருப்போம். ஆனா அதை சந்தித்த பிறகு நமக்கு புரியும், நம்ம பயந்த அளவுக்கு அந்த பயம் அவ்வளவு பெருசு கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில இனிமேல் எதை கண்டாலும் பயப்பட மாட்டோம். எந்த விதமான பயமா இருந்தாலும் சரி, நாம நினைத்தா அந்த பயத்தை ரொம்பவும் சிறியதாகவும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டு அதை தைரியத்தோடு எதிர்கொள்ள தொடங்கினோம்னா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை விட்டே கூடிய சீக்கிரம் மறைந்து விடும். இது நிச்சயம் 100% உண்மை. மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.